ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 24/12/2025 தனலட்சுமி DL 32க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது, டெய்லி சீபோர்டு வேணுங்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தனலட்சுமி புதன்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் புதன் டு புதன் ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே புதன்கிழமை வந்த ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ABC போர்டில் 502, ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 280502. அதுக்கு முந்தின புதன்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 327, ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 940327. அதுக்கு முந்தின ட்ரா 744ன்னு சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட்டை அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி புதன்கிழமைனா நம்மளுக்கு தனலட்சுமிங்கிற பேர். நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ட்ராவை வச்சு தான் நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோட நம்ம குழப்பிக்கிறது கிடையாது நண்பா. ஏன்னா அந்தந்த கம்பெனியை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் 65Dயோட நம்ம வந்து 3 கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர் கிடைக்குது. இப்போது இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 3 ட்ரா எக்ஸாம்பிளை பார்த்துடலாம். ஏன்னா நான் கம்மியான ட்ராக்கள் தான் இந்த ட்ராவில் கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா நம்மளோட எக்ஸோட இந்த கெஸ்ஸிங் ஒத்து வரதுனால நம்ம வந்து 3 எக்ஸாம்பிள் மட்டும் இந்த ட்ராவுக்கு கொண்டு வந்திருக்கேன். இங்கே நான் வந்து 503லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 212503. ஸோ நம்மளுக்கு 65D தான் தேவை. அதனால் இங்கே நம்ம 212 நம்ம கொண்டு வந்துடலாம் கீழே. அதாவது 212. இது 65Dயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 21. அப்போ இதோட நம்ம வந்து 33 ப்ளஸ் பண்ண போகிறோம். அதாவது 3 ப்ளஸ். இப்போ இதை கூட்டிடலாம். இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட் நம்ம டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். 3ஓட 1 கூட்டினோம்னா 4. இங்கே 2ஓட 3 கூட்டினோம்னா 5. அப்போது 5 அல்லது 4 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். நம்மளுக்கு 5 அல்லது 4 இது V9 ஃபார்மெட்டில் கிடச்சிருந்துருக்கு. இப்போ இந்த 503க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிடைச்ச ரிசல்ட்டு 744 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு 4 கிடச்சிருக்கு PCயில். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு PC ஹிட் ஆகிருக்கு. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து 65Dயோட வந்து 3 ப்ளஸ் பண்ணுறோம். இப்போ 744 பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். 744 ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 740. நம்மளுக்கு இந்த 740 தான் தேவை. அதை கீழே இறக்கிடலாம். 740 இதோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 ப்ளஸ். இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 3 கூட்டினோம்னா 7. இங்கே 7ஓட 3 கூட்டினோம்னா 0. அப்போது 0 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 744க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். நம்மளுக்கு 0வா அல்லது 7ஆ. இப்போ நம்மளுக்கு இந்த 744க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிடைச்ச ரிசல்ட்டு 327 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல போர்டுன்னு பார்த்தா நம்மளுக்கு சீபோர்டு மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு வந்து சீபோர்டு கிடச்சிருக்கு நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு PC, 2வது ட்ரா நம்மளுக்கு சீபோர்டு. இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணுங்கள். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட் குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே புதன்கிழமை வந்த ரிசல்ட். நம்ம கெஸ்ஸிங் எல்லாமே அந்தந்த வாரத்தை வச்சு தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இப்போ 3 to 7 பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 940 இருக்குது. நம்மளுக்கு இந்த 940 கீழே கொண்டு வந்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 65D தான் தேவை. அப்போது 940 இதோட எக்ஸ் வந்து 3. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 3 கூட்டினோம்னா 7. இங்கே 9ஓட 3 கூட்டினோம்னா 2. அப்போ 2 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 3 to 7க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சீபோர்ட்
அல்லது ஆல் நம்மளுக்கு 2 அல்லது 7. இப்போ இந்த 3 to 7க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 502 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது சி. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசிக்கிறதுக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 502 தான் நம்மளுடைய போன வார புதன்கிழமை ரிசல்ட். இந்த புதனுக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின 3 ட்ரா எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. கண்டினியூஸாக நம்மளுக்கு போர்டு இருக்குது, போர்டு மாறாமல். ஸோ இந்த ட்ரா நான் சி போர்டு வரும் தான் கெஸ் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டு தான் போட்டுக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்மியான ட்ராக்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கான காரணம் நம்மளோட எக்ஸோட இது ஒத்து வரதுனால நம்ம கம்மியான ட்ராக்கில் இந்த ட்ராவை கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த 502 தான் நம்மளுடைய போன வாரம் புதன்கிழமை ரிசல்ட்டு. அதனால் நம்ம இந்த ட்ராவுக்கு இந்த புதன்கிழமைக்கு இதை வச்சு தான் நம்ம நம்பர்ஸை எடுக்க போகிறோம். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இதெல்லாமே புதன்கிழமை ரிசல்ட். 502 ஃபுல் போர்டில் 280ன்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு 65 தான் தேவை. அப்போது நம்மளுக்கு இங்கே இந்த 280 கீழே கொண்டு வந்துடலாம். 280 இதோட நம்ம கூட்ட போகிறது வந்து 33. இதுதான் நம்மளுடைய எக்ஸு. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 3 கூட்டினோம்னா 1. இங்கே 2ஓட 3 கூட்டினோம்னா 5. இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 8ஓட 3 கூட்டினா 11க்கு 1 மிச்சம் 1 இங்கே கொண்டு வரணுமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க நண்பர்கள். நான் ஏற்கனவே சொன்னதான், இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். 5 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பரை கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிக்கலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 5 அல்லது 1. 5 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. வேணும்னா பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு சி போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு சி போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். 5-1 இந்த ட்ரா நம்மளுக்கு லக் இருந்தால் பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே நம்ம வந்து டப்பில் ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா 1551 இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். நான் ஏற்கனவே சொன்னதான், கெஸ்ஸிங் பிடிப்படலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இருந்தாலும் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி புதன்கிழமை 24/12/2025 தனலட்சுமி டிஎல் 3-2க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.